பிரியமான அன்பான நேயர்களே, நீங்க எங்கிருந்து பார்த்துட்டு இருந்தாலும் எப்ப நீங்க பார்த்துட்டு இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இப்பொழுது வியாதியஸ்தர்களுக்காக நான் செபிக்க போறேன். சரிங்களா? அது என்ன வியாதியா இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர். நீங்க நினைக்க ஐயோ இது கேன்சர் இப்ப செத்துருவாங்க அப்ப செத்துருவாங்கன்னு சொல்றாங்க, கொரோனா நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு தெரியலன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவருக்கு எல்லாமே ஒண்ணுதான். ஆமென். பெரிய வியாதி இல்ல, சின்ன வியாதி இல்ல, எல்லா வியாதியுமே ஆண்டவருக்கு ஒரே காரியம் தான். இன்னைக்கு ஜெபிக்க போறோம். எப்போ ஜெபிக்க போறோம்? ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். ஆமென். நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தால் நிச்சயமாக தேவனுடைய மகிமை நம்ம பார்க்க முடியும். பைபிள்ல ஒரு இடத்துல ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்காங்கன்ட்டு அவளை போய் பார்க்க போறாங்க. கானானிய ஸ்திரீ யூதர்களுக்கும் கானான் தேசத்துல இருக்கவங்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இவங்க கானானியர்கள் யூதர்களுடைய தாழ்ந்த ஜாதி. அதனால யூதர்கள் இந்த கானானியர்களோட பேசவே மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ தன்னுடைய மகளுக்கு பிசாசு பிடிச்சனால அவங்க எத்தனையோ வைத்தியர்கிட்ட எல்லாம் போனா எதுவுமே சரியால, ஏதோ மந்திரம் பண்ணா எல்லாம் பண்ணாங்க. யாரையும் என்னென்ன சொன்னாங்களோ எல்லா காரியத்தையும் பண்ணாங்க. ஆனா அந்த வியாதி, அந்த பிசாசு அவளை விட்டு அவங்க மகளை விட்டு போகவே இல்லை. அப்புறம் கடைசியில அவ யார்கிட்ட தெரியுமா வந்தா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா. அவ கேள்விப்பட்ட இயேசு இந்த இடத்துல இருக்காரு, இயேசு செத்து 4 நாளானவங்களை கூட உயிரோடு எழுப்பியிருக்காரு, குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்தினாரு, குருடர்களின் கண்ணை திறந்தாரு, முடவர்களை நடக்க வச்சாரு. 38 வருஷம் நடக்க முடியாத முடவனை எழுப்பி நடந்து சொன்னா நடந்தா. நீ போனா இயேசு கிட்ட போனா நிச்சயம் ஆண்டவர் செய்வாருன்ட்டு அவருக்கு சொன்னாங்க. உடனே நம்ம என்ன தெரியுமா செய்தா? அவ நினைக்கலாம், ஐயோ அவங்களாம் யூதர்கள், நம்மள நம்ம கிட்ட பேச மாட்டாங்க, நம்மள ஏளனமா நினைப்பாங்க அப்படின்ட்டு அவன் நினைக்கவே இல்லை. பிரியமானவர்களே, அவ ஓடி வரா, நம்மளுடைய இயேசு கிறிஸ்துடைய பாதத்துல விழுறா. என்ன தெரியுமா சொன்னாரு? ஏசப்பா, பிள்ளைகளுடைய அப்பத்தை நான் நாய்க்கு கொடுக்க மாட்டேன். பிள்ளைகள்னா யூதர்கள், நாய்கள்னா ஏசுராஜா கானானியர்களை ஒப்பிட்டு சொன்னாரு. ஆனா அந்த நானா இருந்தா என்ன தெரியும் சொல்லுவேன், என்ன நீங்க நாய் சொல்லிட்டீங்களான்னு சொல்லிட்டு நான் போயிருப்பேன். ஆனா அந்த கானானியர் அப்படி செய்யல. தெரியுங்களா? அவன் என்ன தெரியுமா சொன்னா? ஆமா ஆண்டவரே, நான் நாய்க்குட்டி தான். ஆனா கூட பிள்ளைகளுடைய அப்போ பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே டேபிள் கீழே குட்டி குட்டி அரிசி சாதம் கீழே விழுந்துருக்கோம்ல, அந்த நாய்க்குட்டி நக்கிக்கொள்ள, அந்த நாய்க்குட்டி நான் நினைச்சுக்கோங்க ஆண்டவரே, எங்க மகளுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவருடைய இருதயம் அப்படியே உருகி போயிடுச்சு. உடனே ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ வேண்டிக் கொண்டபடி உனக்கு ஆக கடவுள்னு சொன்ன அதே நேரத்துல ஏசுராஜா எப்போ சொன்னாங்களோ அதே செகண்ட்ல அவங்க அந்த கானானிய ஸ்திரீயுடைய மகளுக்கு சுகம், அந்த பிசாசு போய் சுகமா இருந்தா. இன்னைக்கு உங்களுக்கு அற்புதத்தினால், இன்னைக்கு உங்களுக்கு அதிசயத்தினால் நீங்க நம்புறீங்க. வாட் எவர் இட் மே பி, அது கேன்சரா இருக்கட்டும், கொரோனாவா இருக்கட்டும், கிட்னி ஃபெயிலியரா இருக்கட்டும், கிட்னி ஸ்டோனா இருக்கட்டும், லங் டிசீஸா இருக்கட்டும், ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கட்டும், ஸ்ட்ரோக்கா இருக்கட்டும், ஏசப்பா உங்களோட இருக்கிறார். ஏசுராஜா இப்பொழுது உங்க பக்கத்துல இருக்கிறார். நீங்க இந்த உலகத்துல எந்த இடத்துல இருந்து நீங்க வாட்ச் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க இந்த உலகத்துல எந்த மூளை முடுக்கல நீங்க இருந்தாலும் பரவாயில்ல. I just want to tell you something. I just want to tell you a good news. ஏசப்பா உங்களை சுகமாக்க இயேசுவால முடியும். உங்களை சுகமாக்க இயேசுவால முடியும். ஒருவேளை நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம், நீங்க ஹாஸ்பிட்டல்ல பெட்ல நின்று நீங்க இந்த வார்த்தைகளை ஆண்டவருடைய வசனத்தை நீங்க கேட்டிருக்கலாம். ஆண்டவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல உங்க பெட்டுக்கு வலது பக்கத்துல இருக்கிறாரு. நீங்க நம்புங்க, நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் நிச்சயம் அதிசயம் செய்வாரு. இப்போ செய்வாரு, இன்னைக்கு செய்வாரு, இந்த நாளையில செய்வாரு. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்கிறாரு? நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஏசுராஜா நீங்க தான் எனக்கு சுகம் கொடுக்க முடியும். இந்த உலகத்துல டாக்டர்ஸ் நம்ப கூடாதுன்னு நான் சொல்ல, அவங்களால கூட முடியாத காரியத்தை இயேசுவால முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டாக்டர்ஸ் ஒருவேளை சொல்லிருக்கலாம், நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ உயிரோடு இருப்ப. நான் இன்னைக்கு சொல்றேன், இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்காயத்தை கொடுப்பார். அன்னைக்கு எசேக்கியா ராஜா அழுதாரு, நான் இப்ப நீ சாக போறேன்னு சொன்னா அழுதாரு. அந்த கண்ணீரை கேட்டு 15 வருஷம் அந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் திரும்பமாக உயிரை கொடுத்தாரு. அதே தேவன் இன்னைக்கு உயிரோடு இருக்காரு. நீங்க எங்க இருக்கீங்க? வீட்லயா? நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா? ஐசியூல இருக்கீங்களா? வெண்டிலேட்டர்ல இருக்கிறீங்களா? ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருக்கீங்களா? That doesn't matter. அது ஆண்டவருக்கு ஒரு பெரிய காரியமே கிடையாது.
அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். இப்பொழுதே இந்த செகண்ட் ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவரா இருக்கார். நாம் ஜெபிக்கலாமா? கண்ண மூடி சொல்லுங்க, ஏசப்பா ஏசுராஜா, நீங்க ஒருவேளை நீங்க முஸ்லிமா இருக்கலாம், ஹிந்துவா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், சீக்கா இருக்கலாம், நீங்க ஜெயினா இருக்கலாம், that doesn't matter. நீங்க புத்திஸ்டா இருக்கலாம், அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஏசுராஜாவுக்கு அவர் 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 மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் மதத்தை ஸ்தாபிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரல, மனுஷரை பாவத்திலிருந்து விடுதலையாக்க வந்திருக்கார். அந்த இயேசு கிறிஸ்து உங்களோட பக்கத்துல இருக்காரு, உங்க வீட்டுல உங்களுடைய வலது கை பக்கத்துல இருக்கிறாரு. நீங்க சொல்லுங்க, இஸ்ராஜா என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லுங்க. நான் உங்களை ஏற்றுக்கொள்றேன், என்னுடைய தகப்பனா நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லும் போதுதான் சாத்தான் விட்டப்பட்டு போவான். இஸ்ராஜா அதிசயம் செய்ய முடியும். வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா நான் இந்து தான், நான் முஸ்லிம் தான், நான் புத்திஸ்ட் தான், ஆனாலும் உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களை நான் நம்புறேன், உங்களை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க இருதயத்துல வாங்கன்னு சொல்லுங்களேன். அன்பானவர்களே, உங்களுடைய இருதயத்துல நீங்க கூப்பிட்டாதான் ஆண்டவர் வருவார். வெளிப்படுத்தல் 3:20 சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் நித்தியமாகி கதவை தட்டிட்டே இருக்காரு. சரிங்களா? நீங்க என்னைக்கு திறக்கிறீங்க அன்ன வரைக்கும், நீங்க சாகுற வரைக்கும் ஆண்டவர் அந்த இருதய கதவை தட்டிட்டு இருக்காரு. நீங்க இன்னைக்கு சொல்றீங்களா, இயேசுராஜா என்னுடைய இருதய கதவை நான் திறந்தவங்களை ஏற்றுக்கொள்றேன். ஒரு சின்ன ஜெபம் சொல்றேன், நான் சொல்ல சொல்ல நீங்க திரும்ப சொல்லுங்க. அன்பான இயேசுவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. என் இருதய கதவை நான் திறந்து உம்மை என் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். என் இருதயத்தின் சிங்காசனத்தை நீங்க ஆண்டு கொள்ளுங்க. நான் எப்படிப்பட்டவனா, எப்படிப்பட்டவளா வாழணும்னு நீங்க விரும்புறீங்களோ அப்படிப்பட்டவளா வாழ, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டேங்களா? நீங்க இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய இதயத்தை திறந்து கதவை திறந்து நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு அவர் வந்தாரு, மரண பரியந்தம் அவர் உங்களுக்கு கைவிட மாட்டார். மனுஷெல்லாம் கைவிட்டுருவான், சூழ்நிலைகள் என்ன பிரச்சனையே வரலாம், ஆனா இயேசுக்கு ஒரு நாளும் கைவிட மாட்டார். சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுங்க. கடைசியாக உங்களுக்காக, உங்களுடைய வியாதிக்காக நான் ஜெபித்து முடிக்கலான்ட்டு நான் விரும்புறேன். நம்ம கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட உங்களுடைய வலது கை நீங்க பரலோகத்துக்கு நேராக உங்களுடைய வலது கை நீங்க நீட்டுவீங்களா? மேல நீட்டி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாமா? என்ன வியாதியா இருந்தாலும், எங்க உங்களுக்கு வியாதி இருக்கோ, ஒருவேளை கிட்னில இருக்குதா, எங்க வயிற்று கீழ் வயிற்றுல கைய வச்சுக்குங்க. பிரெயின்ல ஸ்ட்ரோக்கா, தலையில கைய வச்சுக்குங்க. ஹார்ட் ப்ராப்ளமா இருதயத்துல கை வச்சுக்கோங்க. லங்ஸ் ப்ராப்ளமா இருதயத்துல கை வச்சுக்கோங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும், எங்கெங்க உங்களுக்கு பிரச்சனை, காதுல உங்களுக்கு காது சரியா கேட்கல, காதுல கைய வச்சுக்கோங்க. கண்ணு தெரியலையா, கண்ணுல கை வச்சுக்கோங்க. பேச முடியல, வாயில கை வச்சுக்கோங்க. ஆண்டவர் இன்னைக்கு அதிசயத்தை செய்ய போறேன். நான் ரீமா லீபா ரீ கதரபா, ரீபா லீமா ரீபா ரீ கதரபா, ரீபா லீ கதரபா ரீ கந்திரிபா, ரீபா லக்கரபா ரீபா தூகரா கந்திரிபா, ரீகோ துரிமலேகா ரீகதிபா ரூபா ரீ கந்தரபா. நன்றி ராஜா. ஆண்டவர் உங்க பக்கத்துல இருக்கிறாரு, உங்களை சுகம் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிட்டுங்க, இயேசுவே எனக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் எப்படி சத்தமா சொல்லணும் அதே மாதிரி சத்தமா சொல்லுங்க. யார் இருக்காங்கன்னு பாக்காதீங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல பாக்காதீங்க, வீடுன்னு பாக்காதீங்க, ஆபீஸ்ன்னு பாக்காதீங்க. வாயை திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு அற்புதத்தின் நாள், இன்னைக்கு அதிசயத்தின் நாள். எல்லா கிட்னி ஸ்டோன் வெளியில வருவதாக இயேசுவின் நாமத்தினால ரீமா லீ கதரபா ரீ கதரபா, எல்லா கிட்னி ஸ்டோன் வருவதாக வெளியில. ஹல்லேலூயா. எல்லா ஹார்ட் பிளாக்ல இயேசுவின் நாமத்தினால அந்த பிளாக் எல்லாம் நிர்மூலமாவதாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, அந்த ஹார்ட்ல எத்தனை பிளாக் இருந்தாலும், 3 இருந்தாலும், 5 இருந்தாலும், 10 இருந்தாலும், அந்த மாத்தை இந்த முடியும். இயேசுவின் ரத்தத்தை அப்பா, அப்பா அந்த இருதயத்துல நான் பூசுகிறேன் ராஜா. நஷ்டனாகிய இயேசுவின் ரத்தத்தை, அந்த ஹார்ட் ப்ராப்ளத்தை நீங்க சிலுவையில சுமந்துட்டீங்க. கொரோனாவை, கேன்சரை, கிட்னி ஃபெயிலியரை, கிட்னி ஸ்டோன் அப்பா, ஸ்ட்ரோக்கை நீங்க சிலுவையில சுமந்து விட்டீங்க அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நாங்கள் அதிசயத்தை நாங்கள்
அப்பா பெற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறோம். இயேசுராஜாக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுராஜா, நீங்க எனக்கு சுகம் கொடுத்துட்டீங்க, நன்றின்னு சொல்லுங்களேன். நன்றின்னு சொல்லும் போது நிச்சயம் உங்களுக்கு அது அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. உமக்கூட ஆனகுடி 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 நன்றிகளையும் சோத்திரங்களையும் துதிகளையும் இருக்கிறோம். அப்பா தொடர்ந்து இவர்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திராங்களா, குடும்பமா கோத்திரங்களா அப்பா ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள செய்யுங்க. பார்த்த ஒருத்தர் கூட அவருடைய குடும்பத்துல ஒருத்தர் கூட கோத்திரத்துல ஒருத்தர் கூட நான் போக கூடாதப்பா. நீ அதை செய்வதற்காக நாங்கள் சங்களை துதி இதெல்லாம் மகிமை மகிழ்ச்சி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓகே, நாங்க வந்து 24 மணி நேரம் உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எங்க ஜெப விண்ணப்பத்துக்கு நம்பர் நான் சொல்றேன், நீங்க எழுதிக்கங்க. 0854054789. அடுத்த நம்பர் 0967748639. நீங்க எப்ப வேணாலும் நீங்க எங்களுக்கு போன் பண்ணலாம். 24 மணி நேரம் 7 நாட்களும் நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கோம். May God bless you all. Thank you. Praise the Lord.